தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 33 முதலுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 34வது வாக்கியம். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். பலனை எதிர்பார்க்கின்ற தெய்வம். அன்பானவர்களே, நமக்கு பல நன்மைகள் தெய்வம் தந்திருக்கின்றார். திருச்சபை வழியாக தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். சமுதாயம் வழியாக தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். அப்போ நன்மைகளை நமக்கு தெய்வம் தந்திருக்கிறார் என்றால் அதோடைய பலனை நாம் கொடுக்க வேண்டும். அந்த நன்மைகள் எதற்காக என்றால் நான் மட்டும் வளர்வதற்காக அல்ல, மற்றவர்களும் பயன் தர வேண்டும் இதற்காக. அப்படி என்றால் அந்த எதிர்பார்க்கிற நன்மைகள் இதை தெய்வம் கடந்து வருவார். அது எதிர்பார்க்கிற நன்மைகள் நான் கொடுக்கவில்லை என்றால் இதோ எவ்வாறு இந்த பணியாளருக்கு ஏற்பட்டதோ அதே மாதிரி அழிவு தான் நம் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ நன்மைகள் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார்கள். திறமைகள், ஆரோக்கியம் எல்லாம் தந்திருக்கிறார்கள். அதன் கொண்டு நன்மை நான் செய்திருக்கின்றேன். என்னுடைய நன்மைகள் வழியாக, தெய்வம் தந்த நன்மைகள் வழியாக சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மைகள் நான் செய்திருக்க முடிந்திருக்கிறேன். என் குடும்பத்திற்கு, என் திருச்சபைக்கு, இதோ என் அருகில் இருக்கின்ற சக மனிதர்களுக்கு நான் நன்மை செய்திருக்கின்றேன். ஒருவேளை நன்மை செய்ய நான் தவறிவிட்டேன் என்றால் இந்த தருணத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, பழம் பறிக்கின்ற காலம் அந்த சமயத்தில் நீ வெறும் கையோடு போகின்ற பொழுது, ஏமாற்றம் அடைந்து போகிற சமயத்தில் அங்கு எனக்கு வேதனைகள், காயங்கள் ஏற்படும். என்னை மன்னித்து விட ஆண்டவரே, உன்னை ஏமாற்றாமல் நீ எதிர்பார்க்குற நன்மைகளை நான் கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு தாரும் என்று சொல்லிக்கொண்டு இறைசனில் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நன்மைகளை நான் கொடுக்க எனக்கு சக்தி தந்திரலும், தெய்வீக கிருபையால் என்னை நிரப்பியறலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.